ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்ன வெங்காயம் வெண்டைக்காய் சாம்பார் சௌச்சௌ கூட்டு எப்படி செய்யறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் வெண்டைக்காய் சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு குயிக்காக பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்: கடலெண்ணெய், கடலைப்பருப்பு, சிவப்பு மிளகாய், மிளகாய்த்தூள், துவரம்பருப்பு, மஞ்சத்தூள், வெண்டைக்காய், உப்பு, பெருங்காயம், கடுகு, மல்லித்தூள், பச்சை கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், புளி. சாம்பார் செய்கிறதுக்கு சாம்பார் பொடி இல்லைன்னா எப்படி? சாம்பார் பொடி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்தோடனே 10 சிவப்பு மிளகாய், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பவுடர் டெக்ஸ்சரில் எடுத்துட்டா சாம்பார் பொடி ரெடி. சின்ன வெங்காயம் வெண்டைக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடியே நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க. சாம்பார் செய்கிறதுக்கு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய், 20 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 7 வெண்டைக்காய், 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணி திரும்பியும் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு ஆல்ரெடி ஊற வச்சுருக்க புளியிலேருந்து 1 டம்ளர் புளித்தண்ணி ஆட் பண்ணி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாம்பார் பொடியிலேருந்து 2 டீஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா சாம்பாரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்பார் செய்கிறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடியே 2 கைப்பிடி தோரம்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஊற வச்சிருந்த தோரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 4 விசில் வச்சுட்டு தோரம்பருப்பை லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போது மேஷ் பண்ண தோரம்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடலெண்ணெய், 2 சிவப்பு மிளகாய், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு பிஞ்ச் பெருங்காயம் போட்டுட்டு சாம்பாரில் தாளித்ததை ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வாசனைக்காக கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி போட்டுட்டா சூப்பரான சின்ன வெங்காயம் வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. மெயின் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சௌச்சௌ கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடலெண்ணெய், கடலைப்பருப்பு, சௌச்சௌ, ஜீரகம், கருவேப்பிலை, தாளிக்கிற கருடம், தேங்காய், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். சௌச்சௌ கூட்டு செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சௌச்சௌவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. சௌச்சௌ கூட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு 1/2 மூடி துருவிய தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் மிக்சியில் போட்டுட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஜீரக விழுத கொதிக்கிற சௌச்சௌ கூட்டில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சௌச்சௌ கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் கடலெண்ணெய், சின்ன பீஸ் தாளிக்கிற கருடம் போட்டுட்டு ஃபைனலாக கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டா சௌச்சௌ கூட்டு ரெடி. இந்த வீடியோவில் பார்த்த 2 ரெசிபியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.